வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். ரொம்ப நாளாக வீடியோ போடாததுக்கு சாரி. என்னோட கரண்ட் கிச்சன் நான் சீக்கிரமே காலி பண்ண போகிறேன். அதனால் என்னோட நினைப்புக்காகவும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காகவும் காமிக்கிறேன். கிச்சனுக்கு சும்மா இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி கிச்சனில் என்னென்ன இருக்குன்னு டீட்டெயில்டு வீடியோ வருது. வெல்கம் டு மஞ்சுளா கிச்சன் டூர். இது ஆல்மோஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போதே பேசிகிட்டே எடுக்கிறேன். நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். கிச்சனுக்குள்ளார ஃபஸ்ட்டு வெளியில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. கிச்சனுக்குள்ளார போனோன்னா ரைட் சைடு தான் என்னோடய எல்லா அலமாரிஸும் இருக்குது. 3 எவர்ஸில் அலமாரி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன். ஒன்றில் தட்டுலாம் இருக்கும், ஒன்றில் எசென்ஷியல் மசாலாஸ் கொஞ்சம் எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுறது அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே இருக்கிறதுல கொஞ்சம் ஹாட் பேக்கு, லஞ்ச் பாக்ஸு, சின்ன சின்ன டப்பா அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ரேக் இருக்குது பெருசு என்னோடய கிச்சனில். அந்த ரேக்கில் எல்லா திங்ஸும் அப்படியே ஹேண்டியாக இருக்க மாதிரி பருப்பு வகைகள், கடுகு, தாளிக்கிறது, பேசிக் டக்குன்னு குக் பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரண்ட் ரோவில் இருக்குது. பின்னாடி சிறு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப ரேர் யூஸ்டு சாமான்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கிச்சனில் எல் ஷேப் மோடை ஒன்று இருக்குது. அந்த மோடையில் ரைட் ஹேண்டில் மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே ரெண்டுக்கும் தனியாக பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் சென்னையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை சுந்தரம் மெட்டல்ஸு. அங்கே இந்த திங்ஸ் வாங்கினேன். இப்போ இதே மாதிரி கரண்டி ஹேங்கர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த செட்டப்பு. அதுக்கப்புறம் இது நைஃபு எல்லாமே வைக்க மேக்னெட்டிக். இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மற்றபடி நாங்கள் இந்த வீடு சீக்கிரம் காலி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு வீக் தான் இருக்குது. அடுத்தது கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகிறோம். அதனால் திங்ஸ் எல்லாம் அப்படி எடுத்து வாஷ் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிட்ருக்கோம். கொஞ்ச நாளாக அந்த ஷிஃப்டிங்க்கு நிறையா யோசிச்சு தான் எதுவும் ரெசிபிலாம் போடலை. நான் புது கிச்சனில் உங்களுக்கு நிறையா ரெசிபி போடுறேன். இதோ இப்போ இதுக்கப்புறம் இந்த முடையில் அப்படியே உப்பு நாங்கள் 2-3 வெரைட்டி வச்சுருக்கோம். லோ சோடியம் சால்ட்டு, நார்மல் சால்ட்டு, இந்து உப்பு, அது மாதிரி. அதனால நிறையா ஜாடி இருக்குது உப்பு தான். அதுக்கப்புறம் எண்ணெய்க்கு ஒரு சில ஸ்பூன் எல்லாம் டம்ளரில் போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இந்த கார்னர் இதில் அந்த வெங்காய வடவை வச்சுருக்கேன் மேலே இருக்க ஜாடியில். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக ஊறுகாய் இருக்குது. இந்த குக்கருக்கு பின்னாடி தான் சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அந்த கோதுமை மாவு அதுக்கு இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதுவும் நான் மேஷர் அந்த சிலிக்கானில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இது கிச்சனில் இருக்க ஜன்னல். இதில் மேலே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. கீழே தோசைக்கல், அதுக்கப்புறம் இன்னொரு தோசைக்கல், இட்லி பானை. மேக்சிமம் எல்லாமே மேலேயே வச்சுருக்கோம். எங்கள் மாமியாரும் இருக்காங்க. கீழே குனிஞ்சா எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் தேய்ச்சா கவுக்கிறதுக்கு இந்த இது மீஷோவில் வாங்கினேன். இந்த கார்னர் ஷெல்ஃபும் மீஷோ, இந்த குட்டி ஷெல்ஃபும் மீஷோவில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இங்கே வின்டர் இந்த ஊரில் இது யூஸ் ஆச்சு. அங்கே நாங்கள் கீழே ஒரு பாத்ரூம் மேலே ஒரு பாத்ரூம்னு இருக்குது. அங்கே எங்கேயாவது இது இன்ஸ்டன்ட் ஹீட்டர் வைக்கலான்னு இருக்கும். இது இன்ஸ்டன்ட் ஹீட்டர் ஒன்று இருக்கும். வின்டரில் இங்கே ஹீட்டர் இல்லாமல் வாஷ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கீழே ஒரு குப்படப்பாவோட அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. வாஷ் பேசினுக்கு கீழே எல்லாருக்கும் இருக்க, சிங்க்கு கீழே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அடுப்புக்கு கீழே இருக்கிற அலமாரியை திறந்தா அங்கே தான் இட்லி அரிசி, பச்சரிசி, அதுக்கப்புறம் அந்த நான் ஏதாவது வீடியோஸ்லாம் எடுத்தால் டிஸ்பிளேக்கு வைக்கிற ஐட்டம்லாம் இருக்கிற அலமாரி இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 அலமாரி எனக்கு இருக்குது. இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பாத்திரம் எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். கடாய், அது இது எல்லாமே இதில் தான் இருக்கும். குழிப்பணியார சட்டி, ஆப்ப சட்டி. அதுக்கப்புறம் நான் பாஸ்தா செஞ்சால் யூஸ் பண்ணுற பாத்திரம், கொஞ்சம் பெரிய பாத்திரம் எல்லாம் இது 2க்குள்ளே இருக்குது. இந்த கிச்சன் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சென்டிமெண்டல் கிச்சன். இங்கே நிறையா நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இங்கே தான் என்னோடய யூடியூப் ஜேர்னிங்கிறத யோசித்து ஸ்டார்ட் பண்ணது. நிறையா ரெசிபீஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணது. இதுக்கப்புறம் இதே மாதிரி கிச்சன் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே டெல்லிங்கிறதால பைப்பு கேஸு அது செட்டப் அதுவும் மேலே இருக்குது. பைப்பு அப்படியே இருக்கிறது. அது அப்படியே கனெக்ஷன் ஈஸி. இங்கெல்லாம் சிலிண்டருக்கெலாம் நாங்கள் அலைய தேவையில்லை.
அப்படி மாதம் மாதம் ரீடிங் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக்கல் இது மாதிரி அவங்க பாட்டுக்கு பே பண்ணிடலாம் ஈஸியாக. அது மாதிரி விஷயம்லாம் இங்கே நான் மிஸ் பண்ணுவேன் நிறையா. இந்த மாதிரி உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. என்னோட கிச்சன் பார்த்தீங்களா? இது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கிச்சன் தான். எங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்னோட கிச்சன் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு அட்வான்டேஜ், ஒவ்வொரு ஷிஃப்டிங் அப்பையும் நிறையா விஷயம் வந்து டிஸ்கார்ட் பண்ணுவோம் வேணாங்கிறது. தானாகவே ஒரு க்ளீனிங் மாதிரி ஆகிடும். இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.